friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வெறும் மேங்கோ இருந்தால் மட்டும் போதுங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு சின்ன மாங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி. இந்த இஞ்சி ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இந்த ரைஸில் போடும்போது. நீங்கள் பூண்டு இருந்தால் கூட அதையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரைஸோட கலருக்கு மஞ்சள். அவ்வளோதாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வரமிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் அதையும் போட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே சிம்லே பண்ணுங்கள். இந்த மஞ்சள் பொடி கருகிடுச்சுன்னா அந்த ரைஸ் நல்லா இருக்காது. சிம்மில் போட்டு வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. நம்ம சாதம் ரெடி பண்ணும்போது ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருப்போம். அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் இப்போ போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வேக வச்ச ஒயிட் ரைஸ் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எப்போவுமே ஒயிட் ரைஸை சூடாக மிக்ஸ் பண்ணோன்னா அந்த ரைஸ் குழஞ்சிரும். அதனால் நம்ம சாதம் ரெடியானதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லெமன் ரைஸோ, ஜீரா ரைஸோ, நெல்லிக்காய் ரைஸோ எதுவாக இருந்தாலும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா குழையாமல் வருங்க. நம்ம பொதுவாக மாங்காய் சீசன் அப்போ மாங்காய் ஊறுகாய் தான் போடுவோம். இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி, இந்த மாங்காய் இது எல்லாமே இந்த ரைஸ் கூட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.